கோவை கம்பன் கலைக்கூடத்துக்கு வந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு எடுத்துட்டு வந்த தலைப்பு வேற. நம்ம மருத்துவர் சொன்னதை தான் தலைப்பாக கொண்டு வந்தேன். அது இன்னைக்கு ஆறுமுகம் ஐயா அவர்கள் மாற்றி சொல்லிக்கோ அப்படின்ட்டாரு. சரி, இருந்தாலும் என் அனுபவத்தை இங்கே பகிர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு சின்ன அனுபவம். அதாவது இந்த காதலர் தினத்தன்னைக்கு எல்லாரும் காதலர் தினத்தை கொண்டாடினீங்க, நான் எப்படி கொண்டாடணும்னு சொன்னோம்ல. ஏன்னா எல்லாரும் காதலர் தினத்தை அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப கொண்டாடி இருப்பீங்க, நான் எப்படி கொண்டாடினேன் அப்படின்னா, இங்க நான் ஒவ்வொரு வருடமும் எனக்கு திருமணமாகி எத்தனை வருடம்லாம் கேட்காதீங்க, வேணா நான் அது கொடுத்த பூவை மட்டும் என்னைக்கு சொல்லுவேன். இது வரைக்கும் வருடத்துக்கு ஒரே முறை மட்டும் அந்த பூ என் மனைவிக்கு கொடுப்பேன். அதுதான் ரோஜா பூ. எல்லாரும் தட்டலாமே, அது கடைசியில் இருக்கிறவங்க கேட்டதுக்கு மகிழ்ச்சியா கை தட்டுறாங்க. அனைவரும் தட்டுறது எனக்கு கூட கேட்கலையே, ஒருவேளை காது கேட்கலையோ. நல்லா தட்டுக்கு ஒரு காது கேட்குதான் நான் பாக்குறேன் எனக்கு. நானு அப்படி தட்டுனீங்க எனக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு. நானும் 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன், இல்லைன்னா 2 மணி நேரம் பேசுவேன். பாத்தீங்களா, பேசாமையே சிரிக்க வைக்கும் கலை இதுதாங்க. அது தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. அப்படித்தான் என் மனைவிக்கு நேத்து 19வது ரோஜா மலரை கொடுத்தேன். அப்படின்னா எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. வருடத்துக்கு ஒரே முறைதான் கொடுப்பேன். ஆனால் ஒவ்வொரு முறை கொடுக்கும் போதும் கூட என் மனைவிக்கு நான் கொடுக்கும் போது மட்டும்தான் தெரியும் நான் ரோஜா பூ கொண்டு வந்திருக்கிறேன் என்று. அதுவரை அந்த பூவை எங்கு வைத்திருக்கிறேன் என்று கூட தெரியாது. ஆனா வீட்டுக்குள்ளதான் வச்சிருப்பேன். இதுதான் வள்ளுவன் மிக அழகாக சொல்கிறார். குடிமை என்கின்ற அதிகாரத்தில் அதில் எனக்கேற்ப சிறிது மாற்றங்கள் செய்திருக்கிறேன். அதில் இருக்கும் விளக்கம் வேறு, ஆனால் நமக்கேற்ப சில மாற்றங்களை செய்து அந்த இடத்தில் பார்க்க வேண்டும். நகை ஈகை. என் மனைவிக்கு அன்று நான் கொடுத்தது ரோஜா பூவோட சேர்த்து புன்னகையும் கொடுத்தேன். நகை ஈகை. அவளிடம் இன்சொல் சொன்னேன். உன்னை மணந்து கொண்டதனால் நான் மகிழ்ச்சி பெற்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று இன்சொல்லால் சொன்னேன். நகை ஈகை இன்சொல் இகழாமை. யாரிடம் சொல்ல வேண்டும்? அவரவர் மனைவியிடம் சொன்னால் நல்லது. அவரவர் மனைவியிடம் சொல்ல வேண்டும். அப்படி என் மனைவியிடம் நான் சொன்னேன் இகழாமை. இவை 4ம் வாய்மை குடிக்கு என்று வள்ளுவன் சொன்னார். வாய்மை என்பது எனது வாயால் சொன்னேன். மெய்யால் என் மனைவிக்கும் நான் ஒரு கவிதை எழுதி அந்த கவிதையும் இங்கு வாசித்திருக்கிறேன். ஆக இதைவே வாய்மையாக கொண்டு என் குடியை செம்மையாக வளர்த்து வருகிறேன் இன்று வரை. அதற்கு ஒரு பாராட்டு தரலாமே. நன்றி, வணக்கம்.